தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகள் குறித்தும் அதிகாரிகளின் ஆய்வு குறித்தும் இனி பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள மணமை பெரிய ஏரியில் நேற்று திடீரென்று உடைப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் உள்ள சுமார் 500 ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடைப்பால் வெளியேறிக் கொண்டிருக்கும் நீரின் அளவு அதிகமாகி வருவதால் நீர் ஊருக்குள் புகுந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் உள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள 20 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட முத்துக்கொண்டாபுரம் மேம்பாலத்தின் ஒரு பகுதி கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடந்த வாரம் சேதமடைந்தது. இந்த நிலையில் எஞ்சியிருந்த பகுதியும் உடைந்து கீழே விழுந்து வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அவ்வழியாக போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. திருப்பதி, திருத்தணி போன்ற பகுதிகளுக்கு செல்வோர் அரக்கோணம் வழியாக மாற்றுப்பாதையில் செல்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழையால் ஆறுகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் பல இடங்களில் மண் சரிந்தும் பல வீடுகள் இடிந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டன. குறிப்பாக குன்னூர், கோத்தகிரி, மலையடிவாரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வீடுகள் அதிகம் பாதிக்கப்பட்டன. தற்போது மழை வெறித்து மண்ணின் ஈரப்பதம் காய்ந்ததால் மண் சரிந்து பல வீடுகள் அந்தரத்தில் தொங்குவது போன்று காட்சியளிக்கின்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாக ஆணையர் பிரகாஷ் தலைமையிலான மாநகராட்சி அதிகாரிகள் தூத்துக்குடி புறநகர் பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்ட காரணமாக இருந்த கால்வாய்கள் மற்றும் நீரோடைகளை பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ், தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் சுமார் 40 வார்டுகளில் பாதிப்புகள் உள்ளதாகவும் தற்போது மாவட்ட நிர்வாகம் எடுத்த முயற்சியின் காரணமாக நிலைமை இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் தெரிவித்தார்.